லைவ் பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. கேமரா வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா நாராயணன்? ஃபீல் பண்ணாதீங்க நாராயணன், நமக்கு வேலை தான் முக்கியம் சரியா? உண்மையை சொல்லட்டா, லைவ் பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஒரு மன சந்தோஷம் அவ்வளோதான். நம்ம ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான். வேற அதை தாண்டி என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஆனால் உங்கள் தொழிலில் உங்களுக்கு சோறு போடணும். நான் சொல்ல சரிதானே நாராயணன்? வீரப்பன், ஹாய் வீரப்பன், வாங்க. அம்முகள்ட்டு உங்களை அன்போடு அழைக்கிறது. இனிய காலை வணக்கம். பூங்கத்து, ஹாட்டு எல்லாம் அனுப்புனது யாரு சொல்லுங்க. ஆமாக்கா, நான் டெய்லி வேலை, அது கொஞ்ச நேரம் தூங்க விடணும்ல. அது என்னமோ உண்மைதான் நாராயணன். நம்ம ஒரு அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கு வேலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம அதை ஒன்று சொல்கிறதுக்குல நாராயணன். சிலவங்களுக்கு வேலை 9 மணிக்கு நான் காலையில் தொடங்கினா சாயங்காலம் ஒரு 5-5:30க்கெல்லாம் முடிஞ்சிடும். அப்புறமா அவங்க பொழுதுபோக்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 10-10:30க்கெல்லாம் தூங்கிடுவாங்க. அதே மாதிரி ரெகுலராக காலையில் 6 மணிக்கு எழும்பிடுவாங்க. அந்த மாதிரி வேலை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உங்கள் மாதிரி உங்களை போல் வேலை இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரங்காலமே இருக்காது. கிடைக்க நேரத்தில் தூங்கிக்கிட வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும் நாராயணன்? நான் தான் அனுப்பினேன் காலை அன்பு வணக்கம். அப்படியா வீரப்பண்ணா? நன்றி நன்றி வீரப்பண்ணா. ஹாட்டெல்லாம் வந்துச்சா? யார் அனுப்புனா? சைலண்டாக இருக்கிறாங்க அனுப்பிக்கிட்டு அப்படின்னு பார்த்தேன். நன்றி அண்ணா. காலையில் டீ காஃபி சாப்பிட்டீங்களாண்ணா? இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் அம்முகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு 10:30 மணி ஆயிடும் வீட்டுக்கு வராது. இனி 10:30 மணிக்கு வந்தால் உடனே தூங்கிய முடியும். சாப்பிடணும், சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் ஜீரணமாகணும். அப்படியெல்லாம் பார்க்கும்போது தூங்குறதுக்கு எப்படியும் 12 மணி ஆயிரும். அப்புறம் காலையிலே எழும்பணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேறு என்ன பண்ண முடியும் நாராயணன்? ஒவ்வொருத்தங்களுக்கு வேலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த டைமை தான் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வேளா வேலைக்கு சாப்பிட்டுக்கணும், வேளா வேலைக்கு தூங்கிக்கணும். ஏன்னா சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். நம்ம உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் மேற்கொண்டு வேலை செய்ய முடியும், நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். அதுக்காக வாழ்க்கையில் தூக்கங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் நம்ம தூங்கியே ஆகணும். அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க, உங்களுக்கு எந்த டைமெல்லாம் தூங்கக்கு கிடைக்கும். ஒரு மணி நேரம் அப்படின்னா கூட அதை நீங்கள் வேஸ்ட் ஆக்காதுங்க. டயர்டாக இருக்குது, நம்ம தூங்கணும் அப்படின்னு நினச்சா தூங்கிடுங்க.